இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களி கூறும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் இந்த வார்த்தை கடந்து வருதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தன் அக்கிரமங்கள் பாவங்களை விட்டு தேவனிடத்துல திரும்பி அவர்கள் மனஸ்தாபப்பட்டு, அதாவது இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலி பான பலிகளையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். நம்ம அக்கிரமங்களையும் பாவங்களையும் தேவன் மன்னிக்க தயை பெருத்தவர் இல்லையா? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அதனால் அவரிடத்துல நாம் மனம் பொருந்தி நம் பாவ அக்கிரமங்கள் மீறுதல்களை விட்டு திரும்புவோமானால், தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன்னே சொல்கிறார். ஏன்னா இந்த வடதிசை சேனையானது இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தாதபடிக்கு அதை அவர் தூரமாக்கி போடுவேன்னு சொல்கிறார். அப்படி நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது அதன் முன் தண்டை கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டை மேற்கடலுக்கும் நேராக நான் அதை வறட்சியும் பாழ்மான தேசத்துக்கு துரத்தி விடுவேன்னே சொல்கிறார். அந்த வடதிசை சேனையை கர்த்தர் எப்படி துரத்துவாரா? அதை கீழ்கடலுக்கும் மேல் கடலுக்குமாக, எப்படி நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ தள்ளி போடுறாரோ அது போல் அந்த வட திசையின் சேனையை நான் துரத்தி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதன் துர்கந்தம் வீசும், அது பெரிய காரியங்களை செய்ததுன்னு சொல்கிறார். அதனால் அவர்களுடைய பிடியிலிருந்து இஸ்ரவேல் எருசலேத்து ஜனங்களை நான் விடுவிப்பேன்னு சொல்கிறார். அதனால் பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் அல்ல, இதோ உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நான் நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் சொல்கிறார். அப்போ புறஜாதிகளுக்குள்ளாக இனி நம்மை நிந்தையாக வைக்க மாட்டார், அவமானமாக வைக்க மாட்டார், நிந்தை சொல்லுக்கு ஆளாக விட மாட்டேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். நமக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும், இது 3 ஆசீர்வாதத்தை தேவன் எருசலேத்து ஜனங்களுக்கு தருகிறேன்னு வாக்கு பண்ணுறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16லேருந்து 17 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கையை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார், உன் பேரிலே அவர் கம்பீரமாய் களி கூறுவார்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அப்போ தீங்கு ஒன்றும் நம்மை அணுகாது. ஏன்னா கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, தேவன் நாம் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் நமக்கு ஆக்கினை வரப்பண்ண இருந்திருக்கலாம். நாம் மனம் திரும்பி அவரிடத்துல மனம் பொருந்தும் போது அந்த ஆக்கினையை அவர் அகற்றி போடுவேன்னு சொல்கிறார். உன் சத்துருக்களை உன் எல்லையிலிருந்து விலக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்றே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால நீங்கள் தேவனை மாத்திரம் நம்புங்க, அவரிடத்துல மனம் பொருந்துங்க. ஏன்னா ஒரு நாளும் நமக்கு இதை தான் கற்றுத்தரார். ஏன் நமக்கு நன்மை தடைப்படுகிறது இல்லையா? ஏன் நாம் விரும்பின காரியம் நம்முடைய கரத்துக்கு இன்னும் வராமல் இருக்கிறது, தாமதம் ஏன் ஏற்படுதுன்னா, இதுதான் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறது, தேவனை ஏதாவது கோபம் எரிச்சல் படுத்தி இருக்கிறது, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்தாமல் இருக்கும்போது, இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இதெல்லாம் தான் நமக்கு நன்மை வராதபடிக்கு, தேவன் பெரிய காரியங்களுக்கு நமக்கு செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற தடையாக இருக்குது. ஆனால் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? அவர் நம் நடுவில் இருந்து, அவர் வல்லமுள்ள தேவனாக இருந்து, அவர் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்து இருக்கிறார். நமக்காக அவர் நம்மை நம் பேரில் அவர் கம்பீரமாய் களி கூறுவேன்னு சொல்கிறார். இது என் பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கம்பீரமாய் களி கூறுவாராம். அப்படி தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக வைப்பேன்னு சொல்கிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்குறோம், பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, ஞானாதே நீ இளைச்சி அடைவதில்லை, நீ உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாது இருப்பாயின்னு வாக்கு பண்ணுறார். இது பெண்களுக்கான அதிகாரமாக இருக்குது இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரமே. அப்போ பெண்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவளே, இளம் விதவைகளே இல்லையா, புருஷனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க, திருமணமாகியும் அப்படி இருக்கிறவங்க, அதே போல் பிரிந்து வாழ்கிற பெண்களை குறித்தோம். இதெல்லாம் தான் இந்த 54வது ஏசாயா 54 அதிகாரம் குறிப்பிடுது.
அப்படிப்பட்ட பெண்களை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ இலச்சை அடைய மாட்ட, உன்னை யாரும் லட்சை பண்ண மாட்டாங்க, உன் வாலிபத்தின் வெட்கத்தை எல்லாம் நீ மறந்து உன் விதைவையின் இருப்பு, அந்த தனிமையின் சிறை இருப்ப, உன் நிந்தையை இனி நீ நினையாது இருப்பாயின்னு சொல்கிறார். ஏன்னா நானே உன் சிருஷ்டிகர், நானே உன் நாயகன் சொல்கிறார். அவர் தான் நமக்கு மணவாளன் இல்லையா? தேவன் நம்மை நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். அவர் மணவாளன், நாம் அவருடைய மனைவாட்டி சபை இல்லையா? அப்போ நித்திய ராஜ்யத்தில் நாம் என்றென்றும் காணப்படுவதற்கு நம்ம நியமித்திருக்கும் போது இந்த உலகத்தின் பாடுகள், பிரச்சனை, போராட்டங்கள் ஒன்றும் அது நமக்கு நாம் அடைய போகிற அந்த மகிமைக்கு அது ஒரு பெரிய காரியமே இல்லை. இதை நாம் உணர்ந்தால் நமக்கு வரும் காரியங்களை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. அதுதான் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10 சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினாலே உன்னை தாங்குவேன். இன்றைக்கும் தேவன் நம்மை தாங்க அவர் வல்லமையுள்ளவர். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிபரர், சத்தியபரர். அவருடைய வலது கரத்தில் அவர் நீதியின் செங்கோலை பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக நடக்கிற நியாயக்கேட்டுக்கெல்லாம் தேவன் நிச்சயமாக பதில் தருவார். சங்கீதம் 126 1 2 3 வசனத்தில் பார்க்கும்போது, சீயோனின் சிறையிருப்பை மாற்றும் போது அது அவங்களுக்கு எப்படி இருக்குமா? சொப்பனம் காண்பது போல இருக்குமா? அப்படி சடுதியில் அந்த காரியத்தை தேவன் மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நம்முடைய நாவு ஆனந்த களிப்பினாலையும் தேவன் நிரப்புவேன்னு சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் மத்தியிலே சொல்லப்படுமா? நமக்கு தேவன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் களிப்பையும் உண்டாக்கும் போது மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இவங்களோடு இருக்க தேவன் பெரியவர், எப்படி உங்களுக்கு அதிசயம் செஞ்சிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க, வேதனை, நிந்தை, அவமானத்தோடு இருந்தவங்களுடைய சிறையிருப்பை ஒரு நிமிஷத்தில் மாற்றி போட்டார்னு தேவனுடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுமாம். எரேமியா 30:9-10 வசனத்தில் பார்க்குறோம், தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே, நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு முறையும் பயப்படாதே பயப்படாதே என்று வேதத்தில் 365 முறை சொல்லப்படுதான். அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா, வருஷத்துடைய நாட்கள் 365. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துலேருந்து நம்ம கடந்து வருகிற வார்த்தை பயப்படாதே, கலங்காதே என்றும் நமக்கு சொல்கிறார். நான் உன்னை தூரத்திலே உன் சந்ததியை உடைய சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு நான் அவர்களை ரட்சிப்பேன். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை கூட சத்ருவானவன் மனுஷர்கள் மூலமாய் அவர்கள் ஆத்துமாவை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம், அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் உறவினர்கள் பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளைங்களாக கூட இன்றைக்கி இருக்கலாம். அது நீங்கள் அவங்களை எந்த விதத்துலேயும் சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததியை அப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து நான் ரட்சிப்பேன், திரும்பி வந்து நீங்கள்லாம் சுகித்து இருப்பீங்க, அவரவர் எல்லையில் நீங்கள் சுகித்து இருப்பீங்கன்னு இன்றைக்கி வாக்கு பண்ணுறார். அதை போல் சிறைப்பட்ட போயிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு நாளும் கண்ணீர் விட்டு கதறுகிற நீங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்து அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை மீட்டு கொடுப்பார். விசுவாசிங்க. ஏன்னா வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அப்போ வனாந்திரமாய் வறண்ட நிலமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை தேவன் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுவார். அந்த நாளை வச்சிருக்கிறாரு. இது ஏசாயா 35:1 இந்த வார்த்தை இருக்கிறது. அப்போ எல்லாருக்குமே ஒரு துன்பமான காலம் உண்டு, இனிமையான காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் இல்லையா? அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ போராட்டத்தின் சூழ்நிலை, துன்பத்தில், நிந்தையில், அவமானத்தில் இருந்தாலும் ஒரு நேரம் வரும்போது நீங்கள் மனதுருகி தேவனிடத்தில் மனம் பொருந்தும் போது எல்லா துக்கத்தையும் மாற்றி உங்களை சந்தோஷமாக்குவார். 1 சாமுவேல் 12:24 பார்க்குறோம். இதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அப்போ உங்கள் நிந்தை அவமானம் மாறணும், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரணத்தை செய்யணும்னா, முதலாவது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுங்க, அவரை சேவிங்க. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லி சொல்லி துதிக்கணும் இல்லையா? தேவனை மகிமைப்படுத்தணும்ல. அப்போ தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது அவர் இறங்கி உங்களுக்கு கிரியை செய்வார். முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி
உங்களுக்கு பெரிய காரியங்களை உண்டு பண்ணுவார். 1 சாமுவேல் 12:16 சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஏன்னா இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஒரு யுத்தத்துக்கு முன்னாடியும் துதி பாடுகிறவர்களை வைத்து, யோசபாத் ராஜா எப்படி துதி பாடுவர்களை வைத்து முன்ன அவர்களை முன்னிறுத்தி பின்பாக படையை நிறுத்தி போனார். அப்போது துதி செய்ய தொடங்கி போதே எதிரிகள் தங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவரை வெட்டுண்டு மடிய செய்தார் இல்லையா? சேயீர் மலை தேசத்தார், அம்மோனியர், மோவாபியர் யூத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் அப்படியாக அந்த யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கும் நமக்கு விரோதமாக எழும்புகிற மோவாபிய, அம்மோனிய, சேயீர் மலை தேசத்தார் போல இருக்கிற புறஜாதியார், உங்களுடைய சொந்த ஜனங்கள் கூட அப்படி இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக தேவன் யுத்தத்தை செய்து ஜெயத்தை தருவார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்தேன்னே சகரியா 8:15 சொல்கிறார். அப்போ உங்கள் அக்கிரம பாவங்களை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்போது மறுபடியும் உங்களை அவர் நினைப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார். அதனால் பயப்படாமல் இருங்கள், தேவனுக்குள் களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.